ஆண்டவரும் அருமைரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, உங்கள் வாழ்க்கையின் தத்தளிப்பு மாறும்னு என் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசிக்கொண்டிருக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 51 அதிகாரம் 22வது வசனத்தில் இவ்வாறாய் பார்க்க முடிகிறது, தத்தளிப்பின் பாத்திரத்தை உங்கள் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் என்பதை அந்த ஏசாயா 51:22வது வசனத்தில் நடுப்பகுதியில் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. இங்கே ஏசாயா தீர்க்கன் மூலமாய் என்ன ஆண்டவர் எழுதுகிறார்னா, தத்தளிப்பின் பாத்திரத்தை என்று எழுதுகிறார். பாத்திரம்னா என்ன? உங்களையும் என்னையும் தான் ஆண்டவர் பாத்திரம் என்று என்ன செய்திருக்கிறார், இங்கே குறித்திருக்கிறார். அப்படின்னா தத்தளிப்பு நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது, வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ பொருளாதாரத்தில் தத்தளித்து கொண்டிருக்கிறீர்களா? வாழ்க்கையில் வேலை இல்லாத அளவுக்கு தத்தளித்து கொண்டிருக்கிறீர்களா? படிக்கிற பிள்ளைகள் தத்தளித்து கொண்டிருக்கிறீர்களா? ஏதோ ஒரு ரீதியில் நீங்கள் தத்தளிப்போடு கூட இருக்கிறதை என் ஆவியில் உணர்ந்து தான் கர்த்தர் இந்த வசனத்தை உங்களோடு கூட தீர்க்கமாய் பேசி கொண்டிருக்கிறார். அது என்ன சொல்கிறார்? தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார், இங்கே வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார். வாக்கு தத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். அங்கே இயேசு கிறிஸ்துடைய சீசர்களை குறித்து நம்மளால் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துடைய சீசர்கள், இயேசு சொல்கிறார் நீங்கள் அக்கறைக்கு போங்க என்று சொல்லி இயேசு தம்முடைய சீசர்களை அக்கறைக்கு போக என்ன செய்கிறார், துரிதப்படுத்துகிறார். ஆனால் சீசர்கள்லாம் நினச்சாங்க, இந்த கடல் நமக்கு தெரியுமே, இங்கே நம்ம எவ்வளவு நாள் என்ன செஞ்சுருக்கிறோம், பயணம் பண்ணியிருக்கிறோம், நமக்கு தெரிஞ்ச பயணம் தானே என்று சொல்லி இயேசு இல்லாத படகுல பயணம் பண்ணினார்கள். இயேசு இல்லாத படகுல அவர்களுக்கு தெரிஞ்ச பாதையில் பயணம் பண்ணதுனால தான் அவர்களுக்கு தத்தளிப்பு வந்தது. அவருடைய வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சு போகும் என்கிற நிலைமை வரும் பொழுது, எதிர்காற்று அளிக்கும் பொழுது, தத்தளிப்பு வரும் பொழுது கர்த்தர் அவர்களுக்காக கடல் மேல் என்ன செய்தார், நடந்து வந்தார் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஏன் தத்தளிப்பு வருது? செய்து கொண்டிருக்கிற பிஸ்னஸில் தத்தளிக்கிறீங்க, ஐயோ இந்த கடனை அடைக்க முடியலையே, ஐயோ வருமானம் இல்லையே, ஏன் தத்தளிப்பு? குடும்பத்தில் தத்தளிப்பு, வாழ்க்கை துணையை குறித்த தத்தளிப்பு, எல்லாவற்றிலும் உங்களுடைய வாழ்க்கையில் தத்தளிப்புக்கு காரணமே இயேசு இல்லாத படகுல, இயேசு இல்லாத வாழ்க்கையில் நம்ம எப்போ பயணம் பண்ணுகிறோமோ அப்போதான் தத்தளிப்பு என்ன செய்ய வரும். இயேசு வந்தார், நடுக்கடலில் இயேசு வந்தார். இயேசு வந்தார், அந்த இடத்துல தத்தளிப்பை என்ன செய்து விட்டது, மாறிவிட்டது. கொந்தளிப்பு மாறிவிட்டது, எதிர்காற்று மாறிவிட்டது, எல்லாமே அமைதல் உண்டாயிட்டு. உங்கள் வாழ்க்கையில் அமைதல் வரணுமா? உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரணுமா? தத்தளிப்பு மாறணுமா? இயேசுவை அழையுங்கள். இயேசு வந்தால் போதும், ஆசீர்வாதம் வந்துவிடும். நீங்கள் பிஸ்னஸ்னு ஓடுறீங்க, எனக்கு தெரிஞ்ச வழி, எனக்கு எல்லாம் தெரியும்னு ஓடுறீங்க. இல்லை, அவர் இருக்கணும். இயேசு தான் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர முடியும். எனவே அவரை மையமாய் வைத்து எல்லாவற்றையும் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இன்றைக்கு உடைய பிள்ளைகள் தத்தளிப்பின் பாத்திரத்தை கையிலிருந்து நீக்கி போடுகிறேன்னு சொல்லியிருக்கிறீங்களப்பா. உடைய பிள்ளைகளுடைய கையை விட்டு, உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை விட்டு, பிள்ளைகளின் அனுபவத்தை விட்டு எல்லாவற்றையும் இந்த தத்தளிப்பை நீக்கி போடுவதற்காக நன்றி. அப்படியே செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லாவற்றையும் உண்மை மையமாய் வைத்து உடைய பிள்ளைகள் செய்வதற்கு நீர் கற்றுக் கொடுக்க ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.